இதே போல ஒரு மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல 38 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் என்று நினைவு கூற 38 ஆண்டுகளை கர்த்தர் மிக அதிசயமாய் கடந்து வர உதவி செய்திருக்கிறார் என்று ஒரு ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம கர்த்தரை கொண்டாட ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். 35வது ஆண்டுல தான் இந்த பேக்ட்ராப் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பண்ணோம். பிஷப் தயானந்தம் அருமையான தேவ ஊழியர் இந்த இடத்துல வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு கடந்த ஆண்டுகளில் வெவ்வேறுபட்ட ஊழியர்கள் ஆகஸ்ட் மாசத்துல வந்தாலும் இந்த 38 ரொம்ப ரெசபிளன்ஸா ஆமேன். உங்களுக்கு அதை குறித்து கடந்த வாரங்களில் பிரசங்கிக்கும்போது சொன்னேன். 38வது ஆண்டு எழுந்து நடந்து விடுதலையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கூட பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டு ஆமேன். அதனால இந்த 38வது ஆண்டை கர்த்தர் நமக்கு அதிசயமாய் நடத்த நாளைக்கு விசேஷமாய் நம்மோடு கூட தேவ வார்த்தையை கொண்டு வர அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் அலெக்ஸ் ஜோசப் ஆமேன். அவர் பேர் முழு பேர் அலெக்சாண்டர் ஜோசப். அதனால் அவர் அலெக்சாண்டர்னே சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மூத்த ஊழியர். இன்றைக்கு அநேக வேதாம கல்லூரிகள் இன்றைக்கு இந்திய தேசத்துல குறிப்பிட்டு சொல்ல விசேஷமா தமிழகத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வேதாம கல்லூரிகள் இருக்கிறது. அதில் மாரநாத்தா வேதாம கல்லூரிகள் என்றால் அநேகருக்கு தெரியும். அநேகர் பயின்று இன்றைக்கு சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக நூற்றுக்கணக்கான சபைகள் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட திருச்சபைகளையும் அந்த வேதாம கல்லூரியை நல்ல கற்றுக் கொடுக்கிற டீனாய் பிரின்சிபலாய் அதை நடத்தி கொண்டிருக்கிற பெரிய நல்ல ஒரு ஸ்தானங்களில் அநேக பதவிகள் இருந்திருப்பார். அவர் தான் பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அமேன். இவர்களை ஒருவேளை நீங்க பல முறை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் சென்னை பட்டணத்துல ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு மூத்த ஊழியர்களில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மூத்த தாப்பன்மார் ஊழியர்களில அவர் நல்ல 70 வயதை கடந்த ஒரு நல்ல ஒரு தேவதாசன் அமேன். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட வருகிறது. அது விசேஷமா இப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஒரு நாளில் வர்றது எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால நீங்க அநேகரை கொண்டு வாங்க. முதல் ஆராதனையை நிரம்பி வரங்க, 2வது ஆராதனை நிரம்பி வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல பெருகி கொண்டிருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாள்ல ஒரு விசேஷ கூடுகைக்கு போகும்பொழுது நல்லா போவீங்க, சந்தோஷமா போவீங்க, நல்லா உடுத்திக்கிட்டு போவீங்க, நல்லா கம்பீரமா போவீங்க. நாளைக்கு ராத்திரி அந்த சோக மூஞ்செல்லாம் என்ன பண்றீங்க, படுக்கையில விட்டுட்டு காலையில எழுந்து நல்லா பிரிஸ்கா என்ன பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, ஆண்கள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, பெண்கள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா என்ன பண்ணுங்க, நல்ல பிரைட்டா ஒரு கொண்டாட்டத்துக்கு வர்ற மாதிரி நம்ம நல்ல ஒரு கொண்டாட்டத்துக்கு நீங்க வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த திருப்தியோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாளை தினத்தில் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். நல்ல வேதாமத்துல நல்ல கற்றுக் கொடுக்கிற வேதாமத்தின் அடிப்படையில அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற கிருபையை கர்த்தர் அவருக்கு இருக்குது. ஆனால் அவ்வளவு நேரம் இருக்காது. ஒரு ஆராதனையிலும் குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் அவருக்கு நம்ம தர முடியும். அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல நான் அவர்கிட்ட வற்புறுத்த போறேன், அந்த நேரத்தோட முடிங்க. ஆனா எதை பெஸ்டா பேசணுமோ என்ன பண்ண கர்த்தர் சொல்லுகிறத பெஸ்டா பேசி முடிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறோம், நிச்சயமாய் அவரிடத்துல நாம கேட்க போறோம். கர்த்தர் அப்படி நடத்துவார். அல்லேலூயா. நீங்க நாளைக்கு வந்து கர்த்தர் மற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு ராத்திரி என்னுடைய வாய்ப்பு உங்களோட கூட பேசுறதுக்கு, தொடர்ந்து பேசணும். இதே பகுதியிலிருந்து பேசுகிறது கர்த்தர் இந்த நாட்கள்ல மிக ஆசீர்வாதமாய் நம்ம நடத்தி வருகிறார். அநேகரதை கேட்குறீங்க. ஒளிபரப்புல விசேஷமா இதனுடைய மறு ஒளிபரப்பு வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு இந்த மறு ஒளிபரப்பு இந்த செய்திகளாக இங்க திரும்ப நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல்ல க்ளோரி டேபர்நாக்கிள்ல இருக்கிறதை டேனியல் லிவிங்ஸ்டன் சேனல்ல ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை திரும்ப கேட்கவோ இந்த செய்தியை மாத்திர கேட்கறது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம்ல இதனுடைய ரீல்ஸையும் அதனுடைய மற்ற காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். Many of you are saying that this is definitely blessed. I was really deeply touched. ஒரு சகோதரி, அவங்க எனக்கு தமிழ் கூட தெரியாது, ஆனாலும் இந்த ரீல்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி உங்க யூடியூப் சேனல்ல போய் நான் இதை என்ன பண்றேன், கேட்கறேன். கர்த்தரனோடு கூட அந்த பாஷையே முழுசா புரியலனால கர்த்தரங்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஜபங்கள் ரொம்ப நல்லது. இப்படி அநேகரை ஆன்லைன்ல இந்த நாட்டில் தொட்டு கொண்டிருக்கிறார். பல தேசங்களிலிருந்து அநேகர் போன் பண்ணி ஜெபிக்கவும் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் மிக மிக நல்லவர். அல்லேலூயா. இந்த ராத்திரி நம்மோடு கூட இதே விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அதனுடைய முகவரிகளை நான் ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. அடுத்து ஒரு 20 நிமிஷம் தான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்துப்பேன். இன்னொரு 10 நிமிஷம் தான் அப்படி போயிடும். ஆனா அவ்வளவு நேரம் போகக்கூடாது. குறிப்பிட்ட இந்த நேரத்துல நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்வாராக. விசேஷமா இந்த எபிரேய புத்தகத்தினுடைய இந்த 11வது அதிகாரம் விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தை மிக ஆழமாய் போதிக்கிற ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு வருகிற நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம், நம்ம கர்த்தரை நம்புகிறது, இயேசுவை நம்புகிறது. இயேசு என்கின்ற ஒரு உருவத்தை நீங்கள் ஒருவேளை படத்திலேயோ இந்த சின்ன சின்ன காரியங்களை பார்த்திருக்கலாம். அதுதான் உருவம் என்று என்னால சொல்ல முடியாது. இயேசு இப்படிப்பட்ட உருவத்துல, ஆண்டவர் இப்படிப்பட்ட உருவத்துக்கு உட்பட்டவர் என்று என்னால சொல்ல முடியாது. அல்ல, இயேசு இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அதை ஜெயித்து இன்றைக்கு அதனுடைய எல்லா அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறது என்பது நாம் பார்க்கிற ஒரு காரியத்தை நம்புகிறது போல அல்ல. நீ கண்ணில் பார்க்கிறத நான் காமிச்சு இது ரெட் கலர் அப்படின்னு சொன்னா நீங்க ரெட் நம்புவீங்க. இதோட கலர் ரெட்னு உங்களுக்கு தெரியும்.
ஆமென். அப்படி நான் உங்களுக்கு ஒரு பொருளை காமிச்சு நம்ப வைக்கிறத காட்டலாம். நான் பேசும்போது இந்த வார்த்தை உண்மை, இன்றைக்கும் செயல்படுகிற வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தையே நான் நம்பும் பொழுது அதுல எனக்கு ஒரு ஜீவன் வருகிறது என்று நீங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதுதான் அதனுடைய ரிசல்ட்டா மாறுது உங்க வாழ்க்கையில. The more you keep trusting that word, the more you keep believing in what God is speaking from here, that becomes your result. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த விசுவாசத்துடைய வெளிப்பாட்டினால் வருகிற வெற்றியாய் இருக்கிறது. அதனால்தான் இந்த அதிகாரத்தை எழுதினவர், ஆமென், இந்த அதிகாரத்தை எழுதினது ஆக்கியோன், அவர் விசேஷமாய் 11ஆம் அதிகாரத்தில் வெவ்வேறுபட்டவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில பேசுகிறார். ஒருவேளை வேதாமத்தில் எடுத்து விசுவாசத்தை குறித்து பேசுகிறது மிக ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே நான் இதை தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன். ஆபிரகாம் குறித்து தியானித்திருக்கலாம், நோவா குறித்து தியானித்தோம், ஏனோக்கை குறித்து தியானித்தோம், பிற்பாடு வெவ்வேறுபட்டவர்களுடைய யாக்கோபு, இப்படி பலருடைய விசுவாசங்களை பேசினாலும் குறிப்பிட்டு விசேஷமாய் 32வது வசனத்திலிருந்து அந்த 34 வரையில நாம வாசிக்க கேட்கலாம். பின்னும் அந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. என்ன சொல்லுவேன்? ஒரு 5 பேர் 6 பேரை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்றாரு. சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அந்த 6 பேருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. 6 பேரை பத்தி சொன்னாவே காலம் போதாது. இது இல்லாம இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசினா இந்த பைபிளே எனக்கு எழுதுறதுக்கு ஒரு பெரிய இவ்வளவு பெருசா நீங்க தூக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பி அவங்க வாழ்க்கை என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. இப்ப வெவ்வேறுபட்ட காரியங்களை இவருடைய வாழ்க்கையினுடாய் ஒரு ஆண்டவர் பேசினார் என்று நம்பி அதை அவர் செய்ய வல்லவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர் நம்மளை ஜெயித்தார்கள், அடைந்தார்கள், வெற்றி பெற்றார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நாம இன்னைக்கு இன்னும் அதை விட அட்வான்ஸ் காலகட்டங்கள் இருக்கிறோம். இதை இன்னும் நம்புகிறதுக்கு அநேக சாட்சிகளை கேட்கிறோம். அநேக காரியங்கள் இப்படி நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது என்ற சாட்சிகளை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேதாமத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நடைமுறையில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை கேட்கும் பொழுது இந்த சத்தியத்தை, இந்த ஆண்டவரை நம்புகிறதற்கு இன்னும் நம்முடைய விசுவாசமானது பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அதாவது அந்த விசுவாசம் நம்பப்படுறதுடைய உறுதியா இருக்குது. எவ்வளவு நம்புறீங்களோ that becomes even more firm. Amen. Faith becomes more firm the more you keep trusting that. Amen. எவ்வளவு ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவளுக்கு என்ன வருதுங்க? உறுதியா இருக்கிறது. காணப்படவில்லை, ஆனால் அதையும் நான் நம்புறேன். கர்த்தர் செய்ய வல்லவர் என்று நான் காணாத ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனுடைய பதிலா இது மாறி விடுகிறது. அதைதான் இங்கே நாம் வேறுபட்டவருடைய வாழ்க்கையில பார்த்தோம். உங்களுக்கு கிதியோனை குறித்து விளக்கினேன். ஒரு நாள் கவலையா உட்கார்ந்துட்டு சொல்றாரு, கடவுளே இருந்தா இது நல்லா நம்ம மீண்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லி என்ன பண்றாரு, துக்கத்தோடு இருக்கும்போது கடவுள் சொல்றாரு, பராக்கிரமசாலியே நீ தாண்டா அது, நீ நம்பிட்டே இருக்கிற, நான் தான் உங்ககிட்ட பேசுறேன், எழுந்துடுறா, உன்னை நான் பலப்படுத்தி இதுக்காக பயன்படுத்துறேன். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியத்தை உன் மூலமாய் செய்யும்படிக்கு நீ அவரே விசுவாசத்தை காத்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் அதை உன்னை கொண்டு செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப அதாங்க வாசித்தோம். அது பிற்பாடு பாராக்கை குறித்து உங்களுக்கு விளக்கினேன். அது பிற்பாடு சிம்சோனை குறித்து, பலமான சிம்சோனை குறித்து, ஆவியை பெற்ற இந்த சிம்சோன் யுத்தத்தை ஜெயித்தவனை குறித்து நாம பார்த்தோம். பிற்பாடு கடந்த வாரங்களில யெப்தாவை குறித்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு வாக்கு பண்ணிட்டாரு, ஒரு யுத்தத்துல ஒரு வாக்கு பண்ணிட்டாரு, ஒண்ணுமே இல்லாத ஒதுக்கப்பட்டவரா இருந்தவரு கர்த்தர் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. வாய்ப்பை கொடுத்த உடனே என்ன பண்ற, யெப்தா எழுதி சொல்றாரு, I'm going to make a commitment, I'm going to make an oath. என்ன சொல்ல போறேன், என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதோ அதை ஆண்டருக்கு நானு இதை ஜெயிச்சு ஆண்டர் எனக்கு இந்த ஜெயம் கொடுத்துறாருன்னா என் கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதோ அதை நான் கர்த்தருக்கு தந்துடுறேன். எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? நீங்க செய்ய போறீங்களா? அவர் செஞ்சுட்டாரு ஆமேன்னு சொல்றீங்களா? அவருடைய ஒரு பொருத்தனை பண்ண நான் செஞ்சுட்டு அவருக்கே அவரை அட்டாக் பண்ற அளவுக்கு அவரை அவர் விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கிறதுக்கு, கர்த்தாவே எனக்கு இதை வாய்க்க பண்ணீங்கன்னா இந்த வீட்டையே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டு நீங்க நினைச்சீங்க கர்த்தரால இதை செய்ய முடியாது போகுது, இல்லைன்னா செய்வாரு, நான் இதை செய்யறேன்னு பண்றீங்களான்னு தெரியாது. அப்படிதான் இவரு என்ன பண்றாரு, கர்த்தர் எனக்கு சொன்னாரு நான் செய்வேன், கர்த்தரால இதை செய்ய முடியுன்ற விசுவாசத்துல பண்ணிருப்பாரா? ஆனா அவர் எதிர்பார்க்கல. இந்த பொருத்தனைய பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவர் நினைச்சார், ஒரு ஆடு வரும், இல்ல மாடு வரும், இல்ல ஏதாவது ஒண்ணு ஓடி வரும், முன்னாடி ஒரு கோழி வரும், கோழியை கொண்டு போய் என்ன பண்ணலாம், பலி செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சவர் பார்த்தா அவருக்கு அவரை வியக்கத்தக்க அவருடைய சொந்த பிள்ளை முன்னாடி ஓடி வருது.
அவருக்கு இருக்க ஒரே மகள் என்று போட்டிருக்கிறது. அந்த மகளை எவ்வளவு தவம் பெற்று பெற்றாருன்னு தெரியாது. அந்த பிள்ளை முன்னாடி ஓடி வரும்போது அவர் அறியாத அவ்வளவு பெரிய ஒரு அட்டாக்கு, அவ்வளவு பெரிய ஒரு, ஆனால் ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருக்கு என் வாயினாலே நான் வாக்கு பண்ணிட்டேன், அதை நான் மீற மாட்டேன். அதுதாங்க விசுவாசம். யாரையும் கூட இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஒரு வாக்கு. உங்களை யாரையும் போயிட்டு உங்க பிள்ளைய பத்தி வாக்கு பண்ண தேவையில்ல. அவங்க பிள்ளைய வந்து ஒரு ஊழியத்துக்கு நம்ம எல்லாம் மிஞ்சி போனா என்ன பலி கொடுக்கணும், என்ன ஊழியத்துக்கு தான் தரப்போறோம் இல்ல. அந்த காலத்துல நம்ம கடந்து வந்துட்டோம். பிள்ளைய கொண்டு போயிட்டு ஆல்டர்ல வச்சு கத்திய வச்சு வெட்டுற காலம் எல்லாம் கடந்து வந்து பலி கொடுக்குறேன்னா என்னது, கத்திர பிள்ளைய என் பிள்ளைய ஊழியத்துக்கு விடுறேன், என் பிள்ளைய என்ன பண்ணுவேன். ஆமா, அப்போ ஒரு பொருத்தனையை பண்ணுகிறவர்கள் அந்த பொருத்தனையை காக்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப அதுவும் விசுவாசமா இருக்கிறது. விசுவாசத்துல ஒரு பொருத்தனை பண்ணும்போது அந்த பிள்ளையா பாருங்க எப்படி மாறிட்டா. ஒத்த பிள்ளை உலகத்துல வாழணும், ஒரு வாலிப பிள்ளை. ஆனால் அவன் எழும்பி என்ன சொல்றா, நேரல எனக்கு இன்னொரு பகுதியை பேசணும்னு நானு, நீ கொஞ்சம் அடுத்த பகுதியில மூவ் பண்ணணும், தாவீதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரொம்ப ஏவப்பட்டதுனால எப்தாவை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பிள்ளை எப்தாவுடைய மக. There is no name given to her, but she as an independent, ஒரு தனிப்பட்டவ, உலகத்துல வாழணும் ஆசை இருக்குது. வாலிப பிள்ளைக்கு இருக்கிற எல்லா ஆசாபாசங்களும் இருந்திருக்கலாம். அவ சொல்றாப்பா, கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணீங்க, ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாரு, இந்த பொருத்தனை போய் நீங்க நிறைவேற்றுங்க. அப்படிதான் நீங்க ஒரு காரியத்தின் மேல பொருத்தனை பண்ணும்போது அந்த காரியத்தை உங்களுக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் மாற்றியும் தருவார். விசுவாசத்துல பண்ணிட்டீங்கன்னா அந்த காரியத்தை அந்த விதத்துல கர்த்தர் உங்களுக்கு மாத்தி தரதுக்கு ஏதுவா இருக்கு. இவர் நினைச்சுக்கிறாரு, என் பொண்ணை ஓடி போயிடுவாளா, ஐயோ என் பிள்ளை நான் இப்படி போய் பண்ணிட்டேனே. அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பட் டுடே டோன்ட் ஹெசிடேட் டு மேக் வே. வாவ், இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்கிறதுக்கு தயங்காதீங்க. அந்த பொருத்தனை பண்ணும்போது ஏனோதான் பண்ணாம விசுவாசத்துல அதை பொருத்தனை பண்ணுங்க. பண்ணிவிட்ட பிறகு அந்த பொருத்தனை காத்துக்கொள்ள என்ன பண்ணுங்க, தயங்காதீங்க, முயற்சி பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவர். எனக்கு அதை தொடர்ந்து அடுத்த பகுதியில பேசணும்னு ஆசை இருந்தது. ஆனாலும் எனக்கு அடுத்த அதிகாரங்களா வாசிங்கன்னா அது நிமித்தமாய் கர்த்தர் அவனை கனப்படுகிறார். அவனை கர்த்தர் ஒரு ஜட்ஜா இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் சில ஆண்டுகளை அவனுக்கு தருகிறார். அவன் நீதியாய் நியாயம் செய்யவும் அதுல ஜெயமாய் ஜனங்களை நடத்த பிள்ளைய கர்த்தர் கொடுத்துல. ஒரு பிள்ளை போச்சு, இன்னொரு பொண்ணு எடுத்துட்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணல, அதே மாதிரி உருவாக்கி நிறுத்தவில்லை. ஆனால் அவனுடைய அங்கீகரிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு ஈடாய் கர்த்தர் காரியம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போன முதலாவது ஆண்டு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்ததனுடைய நினைவு ஜெபம் நடந்துச்சு. நான் சொன்னேன், see your father has passed away, but I can never assure that உங்க அப்பா மாதிரியே உங்க அப்பாவே இங்க வருவாருன்ட்டு. நானும் 18 வருஷம் மேல என்னோட தகப்பனாரு எங்க தாயார்லாம் இழந்துக்கிறாங்க. அப்பா மாதிரி எங்க அப்பா நான் உருவத்துல இங்க பார்க்கலாம். என்னுடைய அப்பாவுடைய அந்த சாயல எங்க அப்பா இருந்து செய்திருக்க வேண்டிய என்னென்ன காரியங்களுமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றி நடத்துகிறதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சில தகப்பன்மார்களின் மேல அக்கறையா இருக்கிறதை கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் காம்பன்சேட் பண்ணுவாரு. நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கும் பொழுது அதற்கு ஈடாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காக மூவ் பண்றேன். அது ஒரு சில வாரங்கள் தாவீது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தாவீதுடைய விசுவாசம் என்னை அடிக்கடி என்னை வியக்க வைக்கிறது. தாவீதுடைய விசுவாசம் எல்லாருடைய விசுவாசம் ரொம்ப வியக்க வைக்கும். ஆபிரகாம் துவங்கி ஏன் நோவா துவங்கி, நோவால இருந்தே அந்த விசுவாசம் ஆரம்பமாயிடுச்சு. நோவா வந்து ஒண்ணுமே மழையே பார்க்காத நாட்கள் கர்த்தர் பேசுறாரு, போப்பா கப்பலை பண்ணு பண்ணிட்டாரு. அன்னைக்கு விசுவாசமா கப்பலை பண்ண தொடங்கிட்டாரு. அந்த விசுவாசத்துல நான் வியந்து போடுவேன். ஆனாலும் இந்த தாவீதுன்ற இந்த வார்த்தை எப்போதுமே ஆல்வேஸ் டியர் டு மை ஹார்ட். அந்த மனுஷன் கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். என்னுடைய இருதயத்துக்கு அதாவது நல்ல நிறைய முறை என்ன ரெகனைஸ் பண்ணி டேனியல் லிவிங்ஸ்டன்க்கு டேவிட் லிவிங்ஸ்டன் போனவர் கூட ஊழியக்கார மீட்டிங் போகும்போது திரும்ப ஒரு அழுத்தேக்கு சொல்றாரு. அவருக்கு நிறைய வாட்டி என் பேர் டேனியல் தெரியும், ஆனா ஏனோ தெரியல அந்த ஃப்ளோல இப்பொழுது அருமையான ஊழியக்கார டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து நான் எந்த டேவிட் லிவிங்ஸ்டன் நம்ம தான் போகுது சரி வாங்க, ஏன்னா இன்னொரு டேவிட் லிவிங்ஸ்டன் இருக்கிறாரு அந்த ஃபெலோஷிப்லயே வருவார். அவரு தான் ஒரு நம்மள மாத்திட்டு அவருக்கு பிரசங்கம் கொடுக்குறாங்க போகுது. சரி அவரு பண்ணுவார திரும்பி பார்த்தா அவர் காணா. அப்புறம் திரும்பி டேவிட் லிவிங்ஸ்டன். நானும் உட்கார்ந்துக்கிறேன். திருப்பி டேவிட் லிவிங்ஸ்டன். அப்ப சொன்ன நம்மள தான் கர்த்தர் டேவிட்டா நீங்க பேச வைக்கிறார் போகுது. இன்னைக்கு தானியேல் அபிஷேகம் ஊத்து டேவிட் லிவிங்ஸ்டன்ல போய் பேசலாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. சும்மா ஜோக்கு சொல்றோம் மாத்திரம் இல்ல. டேவிட் வந்து ஒரு வெரி அஸ்டானிஷிங் மேன். among all the instances, நிறைய வெவ்வேறுபட்ட இன்ஸ்டன்சஸ் எடுத்து இன்ஸ்டன்சஸ்னா வெவ்வேறுபட்ட அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பயன்படுத்திய விசுவாச செயல்முறையிலே உபயோகப்படுத்தின அநேக சந்தர்ப்பங்களை தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த ராத்திரில உங்களோடு கூட அடுத்த ஒரு சில நிமிஷங்களோடு கூட பேசுகிறது கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்க தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க அவனிடத்துல இருந்தது ஒரு முக்கியமான ஒரு காரியம், விசுவாசம். தாவீது இடத்துல இருந்ததுங்க அது எப்படி கத்துக்கிட்டாருன்றது பெரிய ஆச்சரியம்.
இன்னைக்கு நம்ம நெஞ்சு தண்ணி காஞ்சி போற அளவுக்கு நீ கத்தி கத்தி பேசலாம், ஒரு சூழ்நிலை வந்த உடனே பயம் வந்துடுது. ஒரு காரியம் வந்த உடனே வார்த்தை போயிடுது, பயம் பெருசா மாறிடுது, அதுல இருக்கிற சந்தேகம் பெருசா மாறிடுது, இல்ல அதுல ஒரு கேள்வி வந்துடுது. ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எனக்கு அடிக்கடி வியக்க வைத்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட போதனை இல்லாத நாட்கள் அவன் தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் விசுவாசனால சிங்கத்தை பிரி போட்டான், கரடிகளை மேற்கொண்டான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் நம்புறேன் அன்றைக்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றார். எபேசிய சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றார். அதுதான் என்னுடைய நோக்கம். எனக்கும் சரி, இன்றைக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு விசுவாச காரியங்களை ஜெயிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இதை தர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தை தான் இந்த ராத்திரில உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று நான் நம்புறேன். எத்தனை பேர் வாஞ்சியாய் பெற்றுக்கொண்டு அதை ஜெபத்தோடு கூட பெற்றுக்கொள்றீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வாராக. அவர் ஜெபம் பண்றாரு. 1ஆம் அதிகாரம் 17 இருந்து 19ஆம் வசனம் வரையில வாசிப்போம். the book of Ephesians. ஆதாரமாய் முதல் வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். the book of Ephesians, எபேசிய புத்தகத்துடைய 1வது அதிகாரம் 17 இருந்து 19ஆம் வசனம் வரையில, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நல்ல கவனிச்சுங்க. நிறைய முக்கியமான விஷயத்தை அவர் பேசுறார். அவர் கற்றுக்கொண்டது சிறைச்சாலையில் உட்கார்ந்து இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆகமங்களை எழுதுகிறார். சொல்றாரு, நீங்கள் அவரை கற்றுக்கொள்ளுகிறதற்கு, அறிந்து கொள்ளுகிறதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஞானத்தையும் அறிவையும் அருளுகிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே அறிந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள், நமக்கு இருக்கிற கிருபைகள், நமக்கு கொடுத்திருக்கிற தாளங்கள் இன்னதென்று நீ தெரிந்து கொள்கிறதற்கு தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் மகா மேன்மையான. நல்லா கவனிக்க இந்த வசனத்தை. ஏதோ எங்கேயோ நீங்க பராக்கு பார்த்துட்டு எதையோ யோசிச்சீங்கன்னா எந்த பிரயோஜனம் வராது. எப்ப முடிப்பேன்னு காத்திருந்தீங்கன்னா, நான் முடிக்கிற நேரத்துக்கு முடிக்கிறேன், உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா நீங்க தூங்கிறீங்களா, எழுந்து போனா போயிடலாம். ஆனா கேட்கிற ஒரு 10 பேர் இருந்து நீங்க பயன் பெற்றுக் கொள்ள வேண்டிய ரொம்ப பாரத்தோடு கூட இந்த விஷயத்தை கேட்ட சரித்திரத்துல இருந்து பேச போறேன். ஆனா முக்கியமா என்னுடைய ஜெபம் அப்போஸ்தலனாகிய பவுல போல இந்த ஜெபம் தான் என்ன தெரியுமா, அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம், நல்ல கவனிங்க, அவர் என்ன தரணும், பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. மனக்கண்களை. அப்போ விசுவாசம் எதை தரு தெரியுமா, பிரகாசமான. சொல்லுங்க, விசுவாசம் எதை தருது? இருட்டு இருக்கும், ஆனா அந்த இருட்டுக்குள்ள நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கு எனக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிறது பிரகாசமான மனக்கண்கள். இந்த கண்ணில் பார்க்கும்போது இது ப்ளூவா தான் தெரியுது, ஆனா என் பிரகாசமான மனக்கண்ணில் பார்க்கும்போது இந்த செவுத்தை தாண்டி அந்த இடத்துல இருக்கிற பில்டிங்கை பார்க்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அங்க கட்ட போற 1500 பேர் உட்கார்ற ஒரு ஆலயத்தை கர்த்தர் பார்க்க, இதே போல ஒரு சனிக்கிழமை ஆராதனையே ஆயிரங்களை உட்கார்ந்து கேட்கிற ஒரு ஆராதனையை பார்க்கிறதா கர்த்தர் இந்த பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் தருகிறார். விசுவாசம் என்ன செய்யுது தெரியுமா, அதான் ஜெபம் பண்றாரு. இந்த வசனத்தை தயவு செய்து உங்களிடத்துல நான் திரும்ப ரெக்வெஸ்ட் பண்றேன். இங்க இருக்கிற வளரணுன்ற விசுவாசிகள் எழுதி வைத்து உங்க வீட்டுல 17ஆம் வசனத்துல இருந்து 19 வரையில கைய வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசத்துல ஜெயமுள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம். தம்பி, எனக்கு ஆவியில பெறணும், நான் இன்னும் வளரணும், ஆவிக்குரிய வளர்த்தனா அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு மனுஷனோட தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணல, கர்த்தரிடத்துல பெற்ற வார்த்தையை எழுதினார். அன்றைக்கு உட்கார்ந்து இதை ஜெபிக்கிறவர்கள் அப்படி அவருடைய ஆவியில அவர்கள் பலப்பட்டவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிப தம்பதியர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதரிமா எல்லாரையும் பார்த்து சேலஞ்ச் பண்றேன். I want you to just go home. Take this chapter. 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து அவருடைய வாஞ்சை இது எழுதும்போது அவ்வளவு பெரிய தாக்கம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதும் பொழுது, ஆண்டவரே இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் பார்க்கிற காரியத்தை வித்தியாசமாய் கர்த்தரை கொண்டு பார்க்க துவங்குவான். இயேசுவை கொண்டு பார்க்க துவங்குவான். அல்லேலூயா. இல்லனா பார்க்கிற பயத்தோடவே தான் பார்த்துட்டு இருப்பான். அல்லேலூயா. என்ன சொல்றார்? பிரகாசமான. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க பிரகாசமான. கண்ணுல வெளிச்சம் வேணா நீங்க இன்னும் கூட பவரை ஏத்திட்டு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம். அந்த பத்தி நான் பேசல. we are not talking about the eyesight. மனக்கண்கள். இருதயமோ மகா திருக்கும்
இருதயத்துல தான் பாரம் வருது, இருதயத்துல சமாதானம் போகுது, இருதயத்துல தான் சந்தேகம் வருது, இருதயத்துல ஈகோ வருது, இருதயத்துல கேள்வி வருது, இருதயத்துல பாவம் வருது, இருதயத்துல எல்லாம் வருது. அப்ப அந்த இருதயத்தை என்ன சொல்றாரு? அதுல ஒரு கண்ணவை கிறிஸ்து பாக்குறத போல நீ பார்க்க துவங்க. யார் தான் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் தான் நீங்க ராத்திரில சொல்றீங்க அந்த வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் பையா? எத்தனை பேர் தம்பி? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தம்பி நீ அப்படி உட்கார்ந்து தம்பி எல்லாம் கேளுங்க, பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க. நீ அப்படி உட்கார்ந்து அந்த தரிசனத்தோடு உன் காரியத்தை பார்க்கணும்னா நீ படிக்காதது, உன்னால முடியாதெல்லாம் விட்டுட்டு உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்ற மனக்கண்களோடு கூட நீ பார்க்க துவங்க. உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கோ, கர்த்தர் எப்படி உன் காரியங்களை மாற்றுவார் என்கின்றதை நீ உன் கண்களோடு கூட பார்க்க துவங்குவ. கர்த்தர் காரியங்கள் உனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏதுவா இதை மாற்ற வசதியா இருக்கும். அதை தான் தாவீது செய்தார். அதனால தான் 11 அதிகாரத்துல தாவீதுடைய நிருபம், தாவீதுடைய வாழ்க்கை, தாவீதுடைய ஒரே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இல்லனா என்னால முடியல பாக்க, எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் சரி, எத்தனை 21 நாள் ஜெபம் நடந்தாலும் சரி, நமக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? பார்க்கலாம். எப்படி இருக்கும்? பார்க்கலாம். கர்த்தர் சித்தமானா செய்வார். இல்லங்க, கர்த்தர் சித்தமானபடினால் தான் காரியங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் மிகவும் தொடப்பட்டபடினாலே இந்த வசனத்தை தான் ஆதாரமாய் வைத்து உங்களோடு கூட சில காரியங்களை பேசுகிறது கர்த்தர். முதல் சம்பவமே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது சிங்கத்தை கிழிக்கிறார், கரடியை கிழிக்கிறார், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க சரித்திரம் தான். ஆனால் தெரியாத சிலர் இந்த இடத்துல வேதாமத்தை ஒருவேளை இன்னும் ஒரு முறை கூட நீங்க வாசிச்சிருக்க மாட்டீங்களே, இந்த சம்பவங்களை கேட்டே இருக்க மாட்டீங்க. அவங்களுக்காக தான் சில இடத்துல கதை சொல்றேன். அதனால தெரிஞ்சவங்க அசட்டை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஜெபம் பண்ணிட்டு இந்த கதையில இருக்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சிறு பையனாய் அன்றைக்கு ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டவன், இப்ப எங்க வர்றாரு? ஒரு நாள் அப்ப அண்ணனுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு வர்றாரு. தெரிஞ்ச சம்பவம் தான். அண்ணனுங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு? அப்பா அம்மா சொல்லி அனுப்புறாங்க, டே அப்படி உங்க வேலையை பார்க்கறது நீ போகும்போது என்ன பண்ணு, இதையும் கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டு போயிடுறா. ஓகே, நல்ல பையன், கீழ்ப்படுதான பையன். பல விஷயங்கள் அவனுடைய சரித்திரத்தை வைத்து பேசலாம். கீழ் அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு நம்ம பசங்களை சொல்ல கடைக்கு போயிட்டு கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை உன்னால வாங்கிக்க முடியாதா? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன சொல்லுவா? ஜெப்டோல ஆர்டர் பண்ணு. இன்னைக்கு என்ன சொல்றான்? என்னெல்லாம் போடு, ஜெப்டோல பண்ணு. நான்லாம் போயிட்டு வர முடியாது, வேலை இல்லையா? என்ன பண்ணிப்பாரு? மிஞ்சி போனா ரீல்ஸா பார்த்துட்டு இருப்பாரு. மிஞ்சி போனா என்ன பண்ணுவாரு? வேற எதையோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு உடனே? நீ பண்ணு, உன்னால பண்ண, நீ எந்த போயிட்டு வர, சும்மா தானே இருக்கிற. அப்பா அப்பா சொல்லுவான், அம்மா அப்பா சொல்லுவான், நீ சும்மா தான், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிறேன், இப்போ நான் படிச்சுட்டு வந்துக்கிறேன், வேலைக்கு போயிட்டு நீ பண்ணுன்ட்டு. சரி, அந்த சப்ஜெக்ட் வேற விஷயம், அது வேற ஒரு நாள்ல டீல் பண்ணிக்கலாம். ஆனா அவ்வளவு கீழ்ப்படிதலா இருந்தபடினால தான் கர்த்தர் அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்தார். இன்னும் ஒரு ஆமென் கூட சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் என்ன பண்ணாரு அவரு? காரியங்களை ஜெயித்தவர். சரி, கீழ்ப்படிதல் ஒரு பக்கம். ஆனா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு விசுவாசம் அடங்கி இருக்கிறது. எங்க போறாரு? அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து, அண்ணனுக்கு வந்து மிலிட்டரியில சோல்ஜர்ஸா இருக்கிறாங்க. சோல்ஜர்ஸா இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு பெரிய மனுஷன், அவனை டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது 9 அடின்னு சொல்லுது. அவன் கொடுத்துக்கிற அங்கலத்தை அளவுகோல் வச்சு பார்த்தா, நீங்க 9 அடி ஆளை நீங்க 6 அடியை பார்த்தாவே நான்லாம் வந்து இப்படி பார்க்க வேண்டியது இருக்கும். 9 அடினா யோசிச்சு பாருங்க, அந்த சீலிங் வரைக்கும் நிப்பாம போகுதாம. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நின்றுட்டு அங்க ஒரே பயங்கரமா என்ன பண்றான்? ஊரையே மிரட்டி ஒரு பயங்கரமா சவால் விட்டு இருக்கிறான். வாங்கடா, ஆம்பளை இருந்தா வாங்கடா, நம்ம ஊர்ல பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி என்ன பண்றான்? பயங்கரமா ஒரு சவால் விட்டுக்கிட்டு அன்னைக்கு பயங்கரமான ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். 2 பேர் அதை பாக்குறாங்க. எல்லாரையும் விட்டுருங்க. அன்னைக்கு இருந்த ஒரு ராஜாவும் பாக்குறான், இங்க சாப்பாடு கொடுத்துட்டு வந்து போனவனும் பாக்குறான். சொல்லுங்க, கதையை சுருக்கிட்டே எடுத்துட்டு வரலாம். யார் பாக்குறா? யார் பொறுப்புல ஜெயிக்கணுமோ அவரும் பாக்குறாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது? ஆயுதங்குது, படபலம் இருக்குது. அவர்கிட்ட என்ன இருக்குது? அவனை ஜெயிக்கக்கூடிய எல்லா சக்தியும் அவர் கையில இருக்குது. அவங்ககிட்ட என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஆனா இவன் யாரு? சாப்பாடு பேக்கை எடுத்துன்னு போன ஒரு வேலைக்கார பையன் மாதிரி ஒரு சின்ன பையன். ஆனால் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டோட அதை ஒத்து வர வைக்கிறேன். அதான் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அவனுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? பிரகாசம் உள்ள, சொல்லுங்க, என்ன இருந்துச்சு அவனுக்குள்ள? என்ன இருக்கு சார்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அல்லேலூயா. பிரகாசம் உள்ள மனக்கண்கள். பாருங்க, David did not have physical eyes. David had the enlightened eyes. Saul had the physical eyes. தாவீதுக்குள்ள என்ன இருக்குது? பார்த்தா, ஐயோ 9 அடியா, இவன்கிட்ட நம்ம கிட்ட கூட போக முடியாது, அவன் பார்க்கறான். ஆனா இவன் அப்படி பார்க்கல. இவனுக்குள்ள என்ன இருக்குது? எனக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது. நானா செயல்பட மாட்டேன். எனக்குள்ள யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த பகுதியில இருந்து இந்த கதையாவை சொல்லிட்டு அப்படி 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு அப்படி முடிச்சிடுறேன். 8 ஆயிடுச்சு.
உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீங்க அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்து தான் ஆகணும். அதுல தாராளமா இருங்க. 5-10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கஞ்சமாக்குறீங்களே, தருவீங்களா தர மாட்டீங்களா? நீங்க தரலாம் பேசுவேன். இப்ப என்கிட்ட தான் இருக்குது மைக்கு, என்கிட்ட தான் நிக்கிற ஸ்தானம் இருக்குது. அதனால நீங்க மிஞ்சி போனா எழுந்து கோச்சின்னு போலாமே தவிர உட்கார்ந்து தான் கேட்கணும். அதனால கேளுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கேளுங்க. ஒழுங்கா கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் முடிச்சுடுவாரு. அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆமேன் போடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அப்பதான் சீக்கிரம் முடிப்பாருங்க. ரைட், ஓகே. இப்போ வாங்க, அடுத்த 5-10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம் இல்ல, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும். இப்பதான் இப்போ இட்லி செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. கடையில புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கத்துற உங்களுக்கு நல்லதா பண்ணி தரட்டும். சரி வாங்க, இப்போ வாங்க சப்ஜெக்ட் வாங்க. பாருங்க, இந்த போர்க்களத்துல ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குது, இன்னொருத்தனுக்கு சொல்லுங்களேன் என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. ஒருத்தனுக்கு என்ன இருக்குது, ரெண்டு மனுஷனே பேசிட்டு வரலாம். இன்னைக்கு உலகம் அப்படிதான். உலகத்துல இருந்து நீ வித்தியாசப்பட்டவன் என்பதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன். உலகத்துக்கிட்ட பணம் இருக்குது, உலகத்துக்கிட்ட அதிகாரம் இருக்குது, உலகத்துக்கிட்ட எல்லாத்தையும் செய்யறதுக்கு திறமை இருக்குது. உங்ககிட்ட ஒரு அந்த மூணுமே இல்லை, ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. பேச மாட்டீங்களே, எவ்வளவு என்ன இருக்குது, பிடிக்குது. இதை நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சோத்திரம் அல்லேலூயா சொல்லின்னு இருக்கு. எந்த கூட்டத்துல போனாலும் இப்படித்தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு 150-200 பாஸ்டர்கிட்ட பேசினேன் வியாழக்கிழமை. எல்லாம் பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டு அந்த கொட்டையிலேருந்து செடிகளை பார்த்துருக்கிறதெல்லாம் உட்காந்துச்சு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்படிப்பட்ட முதிர்ச்சி, அப்படிப்பட்டவங்களாம் உட்காந்தாங்க. அதுலேயே அடிச்சு அந்த பாறையிலேருந்து தண்ணி வர வச்சிட்டாரு கத்தர். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு 10-20 பேர் ஜெபம் பண்ணியிருந்தீங்க, அதனால கத்தர் வர வச்சிட்டாரு. இன்னைக்கு என்ன அந்த மாதிரி தனியாக விட்டுறாதீங்க. சொல்ற வார்த்தையை 10 பேரையும் கூட கோஆபரேட் பண்ணுங்க. கத்தர் உங்களோட கூட கிரியைகளை நடப்பிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதிகாரம், பணம், உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து, ஆஸ்திலாம் உங்ககிட்ட ஜெயத்தை கொண்டு வர முடியாது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஜெயத்தை தர வல்லமையாய் மாற முடியும். இது கதையா நீங்க கேட்க விரும்பல, அதனால தான் இது முக்கியமான வெளிப்பாடுகளை உங்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இயேசுவால செய்ய முடியாதுன்ற நம்பிக்கை உன் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த இருதயம் உன் கண்கள் வழியாய் நீ பார்க்கறதுக்கு அது ஏதுவாய் மாறி விடுச்சுன்னா நீ ஜெயமாய் மாறி விடுவாய். அல்லேலூயா. See, always there is a battle in our life. நம்முடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள், நமக்கு வருகிற சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்க லெவல்ல உங்களுக்கு, என் லெவல்ல எனக்கு, இவங்க லெவல்ல அவங்களுக்கு, இவர் லெவல்ல அவருக்கு, இந்த பிள்ளைக்கு லெவல்ல அவருக்கு, எல்லார் லெவல்ல என்ன இருக்கு, ஒரு சவால். சொல்லுங்க, சவாலுக்கு தான் கேட்காதீங்க. உங்களுக்கு சவால் இருக்குது. உங்க திராணிக்கு ஏற்ற விதத்துல கத்தர் சவாலை தந்திருக்கிறார். சொல்லுங்க, உங்க திராணிக்கு ஏற்ற விதத்துல கத்தர் உங்க சவாலை தந்திருக்கிறார். நீங்க இவ்வளவு சமாளிக்க முடியும்னு கத்தருக்கு தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பேசுங்க. ஐயா அருள்ராஜா கிட்ட பேசுங்க, பாருங்க கோச்சிக்கிறார் பாருங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க சொல்லுங்க. உங்க திராணிக்கு ஏற்ற விதத்துல கத்தர் சவாலை தர்றாரு. அந்த சவாலுக்குரிய விசுவாசிய கத்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க பார்க்கும் பொழுது அந்த சவால் ஒண்ணுமே இல்லாத இருக்கும். அவ்வளவுதான் பிரதர் நான் சொல்றது. நீங்க நல்லா புடிச்சீங்க, சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள உங்க சவாலை சமாளிக்கிறதுக்கு விசுவாசியம் கத்தர் வச்சிருக்கிறார். என் சவாலை சமாளிக்கிறதுக்கு தாவீதை சாப்பாடு எடுத்துட்டு போற பையனா அவங்க அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க. ஆனா கத்தர் அனுப்பும் பொழுது இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தோடு கூட கத்தர் அனுப்புகிறார். See brother, அதை புரிஞ்சுக்கணும். When God sends you into certain situation, ஒரு சூழ்நிலைக்குள்ள, உன் படிப்புக்குள்ள, உன் காலேஜுக்குள்ள, உன் வேலைக்குள்ள, உன் திறமையை நம்பி அவன் எடுத்திருக்கிறான். ஆனா கடவுள் உன் மேல இருக்கிற விசுவாசத்தை நம்பி உனக்குள்ள அமைச்சிருக்கிறார். நீ அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த விசுவாசத்தோடு கூட அதை நீ பார்க்கும் பொழுது, அந்த காரியத்தை எளிதாய் ஜெயிக்கிறவனாய் நீ மாறி விடுவாய். அதுதான் the trust of their father was to just deliver. அதான் அண்ணன் சொல்றாங்க, அப்பா கூட அங்க சொல்றாரு, டேய் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டிய வேலை தானே, நான் உன்னை அதுக்கு தான் அனுப்பிச்சேன். இன்னைக்கு உலகம் அதை தான் சொல்லி கொண்டிருக்கோம். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆதாரம், ஒரு பெரிய சொத்து. அதோடு கூட கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை நீ எவ்வளவு ஜெயிக்கிறவனா இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. யார் அதை பெற்றுக்கொள்றீங்க? அப்படிதான் நீங்க அழைக்கப்பட்டவங்க. அந்த ஒரு அதிகாரத்தோடு கூட தான் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அதை தாவீது அறிந்து கொண்டான். பல எதிர்ப்புகள் வருது. அண்ணனே சொல்றாங்க, டேய் சாப்பாடு கொடுத்தியா போப்பா. அவன் கேட்கறான், என்ன நடக்குதுங்க? அவன் சொல்றான், ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறான். அவன் பேசிட்டே இருக்கும்போது அவன் சத்தம் கொடுக்கறதெல்லாம் கேட்குது. வாங்கடா, ஆம்பளையா இருந்தா வாங்கடா, வாங்கடா, என்ன தொட்டு பாருங்கடா, என்ன அடிங்கடான்ட்டு. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறவனுக்குள்ள எது வேலை செய்யுது தெரியுமா? அவனுடைய விசுவாசம் வேலை செய்யுது. நானா நிக்கல, என்ன ஒருத்தர் இங்க அனுப்பி இருக்கிறாரு.
இந்த பொறுப்போடு கூட என்ன அனுப்பியிருக்கிறது எங்க அப்பா அம்மா இல்ல, என்ன ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். இந்த யுத்தத்தை ஜெயிக்க வேண்டியது என்னுடைய வேலை. என்னைக்கு உங்க முன்னால வர சவாலை கர்த்தரோடு கூட நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு அதை ஜெயமாய் மாற்றிக்கொள்ளுவீங்க. பிரகாசமான மனக்கண்கள் அதை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். இல்லைன்னா அந்த சவாலை உலகம் பார்க்க முடியாது. அவனுக்கு காசு இருக்குது, அதை வச்சு சால்வ் பண்ணிட்டான், இவனுக்கு இதை வச்சு சால்வ் பண்ணிட்டான், என்கிட்ட யாருமே இல்லை, உங்ககிட்ட அதை விட பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயம் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமையோடு கூட நீ பார்க்கும் பொழுதுதான் அது உனக்கு ஜெயமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இல்லனா அவனை விட நீ மோசமா தான் பேசிட்டே இருப்ப. யாரை விட? தாவீது அங்க அதை வெளிப்படுத்தவே இல்லை. அவனுக்குள்ள இருந்த பிரகாசமான மனக்கண்கள் பாருங்க. கோலியாத் பாத்தீங்கன்னா ஒரு கோலியாத் இவன் அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னா, he was a champion, he was covered with the armor, not only that he had lot of companions to fight for him. He was a challenger. யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய 3-4 சி எழுதிங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அப்படிதான் இருக்குது. ஒருத்தனை அவன் சாம்பியன், ஐயா அவனா கஷ்டம் பாஸ்டர், அவனுக்குலாம் இருக்கிற ஞானத்துக்குலாம் என்னால என் வேலையில போட்டி போடுவேன், அவன் சாம்பியன் பாஸ்டர், அவன் ஐஐடி கிராஜுவேட். டேய், ஐஐடி இங்க உருவாக்கப்பட்ட ஒரு படிப்பு. உலக ஞானம், அதை ஜெயித்த ஒரு பெரிய ஞானம் உனக்குள்ள இருக்கிறது. அதை நீ நம்ப தொடங்கணும். அவங்ககிட்ட இருக்கிற ஆர்மர் is covered with all the armors. ஏனா அவன் எப்படின்னா எல்லா ஆயுதங்களை தரித்தவனாய், தள்ள ஒரு ஹெல்மெட், இங்க ஒரு இத போட்டுட்டு கவசத்தை போட்டு கையில கத்தி அதெல்லாம் நிக்கறான். இவன் அத பார்த்த உடனே பயப்படலையா? அவன் சொல்றான், இதுதான், இது ஒண்ணுமே இல்லாத ஆயுதையா? அதை விட உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட நான் பார்க்கிறேன். உன் மேல போட்டுக்கிற ஆயுதம் பெருசு அல்ல, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு. யார் என் கூட இருக்கீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்தி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயம். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சொல்லு தம்பி, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிச்சு என்னால இந்த படிப்பை படிக்க முடியும், என்னால இதுல ஜெயமா இருக்க முடியும், இந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், இதே உலகத்துல நானும் சிறந்த விதத்தில் இருப்பேன், இந்த காரியத்தை மேற்கொள்வேன், இந்த கடனை அடைப்பேன், இந்த வீட்டை கட்டுவேன், இந்த ஆலயத்தை கட்டுவேன், இந்த காரியங்களை செய்வேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தனியா செய்ய போறவன் அல்ல. தனியா செய்யறதுக்கு தனியா விடப்பட்ட அனாதை அல்ல. எனக்குள்ளே ஒரு ஜெயம் இருக்கிறது. அதை என்றைக்கு அந்த விசுவாச கண்களோடு கூட நீ பார்க்க துவங்குறாயோ அன்றைக்கு அதுல ஜெயம் வர தொடங்குதியா. ஹல்லேலூயா. பார்த்தா அடிச்சா தூக்குனா அது தேத்தோடு போறான். சொல்றாங்க அண்ணெல்லாம் சொல்றாங்க, போடானா இல்ல அவன் போறான், நேரம் போறான், ஒரு 5 கூழாங்கல் எடுக்கிறான், எடுத்தான் சுத்துறான், முதல் கல்லே போட்டு முடிச்சிட்டான், விழுந்தான், அப்புறம் அவன் விழுந்தான், போனா இவன் அவன் பட்டையை எடுத்தான், கத்தியை வெட்டினா, முடிஞ்சிச்சு. 3 காரியத்தை சொல்லி முடிச்சேன். இது கதை. விசுவாசோட பார்த்தா என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சான். எல்லாம் ஒதுங்கி ஓடி அங்கங்க ஒழிச்சுட்டானுங்க எல்லாம். இவன் கீழே வந்து அடிச்சு கத்தை கட்டி தட்டோன்னு எல்லாம் ஓடியான்ட்டானுங்க. அப்படிதான் இருப்பா நம்ம விசுவாசம். எல்லாரையும் பின்னாடி ஓடணும்லாம் நம்ம பக்கம் வர வச்சிரும். சொல்லுங்க, நம்மளை விட்டுட்டு ஓடணும்லாம் நம்ம விசுவாசிலே நின்னா எவெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஓடனானோ அவன் எல்லாம் நம்ம கிட்டே ஓடியாந்துருவான். நிறைய சத்தியம் பேசியே இருப்பேன். இதெல்லாம் நான் நோட்டு கூட பண்ணலாம். நான் கத்திர அப்படியே ஃப்ளோல எடுத்துன்னு வர்றாரு உள்ள. இதெல்லாம் நான் உட்காந்து தியானம் கூட பண்ணல, பேசும்போது கொடுத்துருவாரு. சில நேரத்தில் பாருங்க, விட்டுட்டு ஓடனா பாக்குறான், இவனை வானா வானாலும் முன்னாடி போய் ஜெயிச்சிட்டாயா, இவன் கிட்ட தான் ஏதோ ஒரு வல்லம் இருக்குது, இவனை போய் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வராயா. எல்லாம் வந்து அவனை தூக்குறானுங்க, தூக்கிட்டு சொல்றான், டேய் எல்லாம் வச்சுக்கிற அந்தஸ்து வச்சுக்கிற ஒண்ணுமே இல்லடா, நீ தான், உன் கூட தான்டா கர்த்தர் இருக்கிறாரு, நீ தான்டா ஜெயிச்சவன். யாரையும் கூட இருக்கிறீங்க? உன் விசுவாசத்தை என்னைக்கு நீ முன்னோக்கி அதிலேயே நின்று ஜெயிக்கிறியோ அன்னைக்கு யாரெல்லாம் உன்னை விட்டுட்டு போனாங்களோ எல்லாரும் உங்ககிட்ட வந்துருவாங்க. அல்லேலூயா. அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக விசுவாசமான மனக்கண்கள் ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையை வித்தியாசமாய் பார்க்கிறதாய் உன்னுடைய கண்கள் இருக்க வேண்டும். Your enlightened eyes has to assess the problem differently than the world looks at that. எழுதுனா அப்படி வச்சுங்க, assess your problem differently. உன்னுடைய கண்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? விசுவாச கண்கள் உலகம் பார்க்குற மாதிரி உன் கண்ணு பார்க்க கூடாது. நீ எப்படி பார்க்கணும்? விசுவாசத்தோடு கூட அதை வேற மாதிரி எடை போட்டு நீ பார்க்க தோணினாதான் அதுல ஜெயம் வர முடியும். அல்லேலூயா. அவன் எனக்கு ரொம்ப வேடிக்கை என்னன்னா, வசனத்துல நீங்க எழுதி வச்சுங்க, வீட்டுல வாசிங்க. அவன் சொல்றான், அவங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றானுங்க, ஓ டேஞ்சர் 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 தான் இவனுங்க எல்லாம் கத்தினுக்குறானுங்க. இவன் எப்படி தெரியுமா அதை பார்க்கறான்? he is looking at this as a dog 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 னு பார்க்கறான். 2 டி. ஒருத்தன் அவனுங்க என்னன்றானுங்க, ஐயோ ஆபத்து ஆபத்து. இவன் அவன் எப்படி பார்க்கறதுமா? ஒரு நாயை கல்லால் அடிச்சா செத்து போயிடுற மாதிரி அந்த நாயை மாதிரி பார்க்கறான். ஏன் சொல்றது தெரியுமா? ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது.
இவன் போகும்போது இவன் கல் எடுத்து போனோடனே அவன் சொல்றான் அங்க இருந்து கோலியாத்து, டேய் நான் என்னடா நாயானு. இவன் சொல்றான், ஆமாடா உன்னை நாய் மாதிரி தான்டா பார்த்தேன். என் விசுவாசம் எப்படி தெரியுமா பாக்குது, ஒரு கல் எடுத்தா நாய் ஓடும், அந்த மாதிரி தான் ஒரு கல் எடுத்து உன்னை அடிக்கிறதுக்கு வர்றேன். அவனுக்கு எல்லாம் பயந்து ஒதுங்கி இருக்கானோ, ஆபத்து ஆபத்து நான் வரமாட்டேன்னு. ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன்னை கோலியாத்தோ ஒரு பெரிய ஜெயிக்கிறவனா பார்க்கல, ஒரு சின்ன நாயா அடிச்சு தொடுத்துறவனா தான் பார்க்கறேன். இந்த பிரச்சனையை நான் சின்னதா தான் பார்க்கறேன். because my enlightened eyes, என் விசுவாசமான மனக்கண்கள் உன்னை எப்படி தெரியுமா பாக்குது, ஒண்ணுமே இல்லாத சீ அப்படினா ஓடி போறதா தான் உன்னை பாக்குது. அல்லேலூயா. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் எனக்குள்ள என்ன இருக்குது. சம்பவம் நிறைய பேர் தெரிந்தால்தான் வசனத்தை எல்லாம் கோட் பண்ணல, முக்கியமான விஷயத்தை தான் சொல்லிட்டு 8:11 ஆயிடுச்சு. அதனால இன்னும் எனக்கு அப்படியே கேட்டே வாங்கணும், 3 நிமிஷம் தான் வாங்க முடியும் உங்ககிட்ட. அதனால தான் பண்ணுங்க, ஒரு மாதிரி பாக்குறா ஜெசிகா, என்ன நீ அப்படியே சொல்லி நேக்கிறேன்ட்டு. சாரி மன்னிச்சுக்குமா, என்ன அந்த 3 நிமிஷம் கொடுத்துருங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, விசுவாசமான மனக்கண்கள் பிரச்சனையா பார்க்காது, ஜெயமா பார்க்கும். அல்லேலூயா. சாதாரணமா பார்க்கும். அதான் உங்களுக்கு விளக்கணும் இல்ல. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, டே நீ சின்ன பையன் உன்னால போக முடியுமா, இதை போட்டுக்கடா அதை போட்டுக்கடா, எல்லாத்தையும் தூக்கி அவுத்து போட்டு அவன் போய் என்ன சொல்றான், இல்லடா 2 கல்லு 3 கண்ணு 5 கண்ணு தூக்கி போற போது அதில் ஒன்னிலே முடிச்சிடறான்ட்டு நாய் அடிக்கிற மாதிரி போறா. ஏன்னா அவன் அந்த என்ன பண்றான், விசுவாசமான கண்கள் எதை பார்க்கிறான், he assessed this problem, he assessed the problem differently. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, படிச்சவங்க, வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க, உனக்கு முன்பாக இருக்கிற எகிப்தை, உனக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் என் கூட இது ஒண்ணுமே இல்லை நீ பார்க்க சொன்ன ஜெயமா மாறிடும். பாஸ்டர் அவனுக்கு வந்து இந்த சேட்டு சப்போர்ட், பாஸ்டர் அவனுக்கு வந்து இந்த ஊரே சப்போர்ட், பாஸ்டர் கவுன்சிலர் சப்போர்ட், பாஸ்டர் பிரதர் எல்லாருக்கும் எல்லா சப்போர்ட் இருப்பான். அதை விட உன்னை விட பெரிய, அதை விட பெரிய சப்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஏசாமி உங்கள்கிட்ட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த ஜெயம் அது சிம்பிளா எடுத்துக்காது. அண்ணா பாஸ்டர் ஈஸியா இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு வேணா ஈஸியாக சொல்றது, நீங்க பாஸ்டர் இல்லைங்க, உங்ககிட்டயே அவர் தான் இருக்கிறாரு. நீங்க அப்படிதான் பார்க்க தொடங்கணும். அவங்ககிட்ட கவுன்சிலர் இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிறாரு, அவங்க கூட இவங்கிறாரு, அவங்கிறாரு, அவங்க பணம் இருக்குது, அவங்க ஆஸ்தி இருக்குது, அவங்க பரம்பரை இருக்குது, எல்லாம் எதிர்ப்பு போடையா உங்ககிட்ட யார் யாருக்கிறா, அந்த அது யார் அவரு, அவனை எல்லாம் ஜெயித்தவரியா. யார் என் கூட இருக்கிறீங்க, அவர் என் கூட இருக்கிறார். சும்மா பாடக்கூடாது சர்ச்சில் வந்தோன்னு இமோஷன், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஏய் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கூட தான் இருக்கிறாரு. நீ அதை வந்து நம்பணும். எப்ப நம்பணும், பாட்டு பாடும் போது இல்ல, இமோஷனலா கை தட்டி இங்க வந்து ஆராதனை பண்ணும் போது இல்ல, பிரச்சனையில நம்பணும். அவர் என்னோடு கூட இருக்கிறார். I am assessing this problem as nothing. Hallelujah. First he assessed the problem differently. ரெண்டாவது David assessed the problem as a possibility. பிரச்சனை எப்படி பார்த்தா, என்ன சொல்றான், ஒரு வாய்ப்பாய் பார்க்க தொடங்குறான். கேட்கிறாரு, ஏற்கனவே கேட்கிறாரு, அங்க இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்டாருமா, அவருக்கு எய்ம் எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா, அவர் எய்ம் தெரியுமா, ப்ராப்ளத்தை இவனுங்க எல்லாம் பாக்குறாங்க, இவருக்கு இதனால என்ன பிரைஸ் கிடைக்கும். நம்ம நிறைய நேரத்தில் ஒரு நேரத்தோட பிரச்சனையை ஜெயிச்சு இதனால நான் எவ்வளவு வல்லவனாய் விசுவாசத்துல மாற வேண்டும் என்று நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? பிரச்சனைய அதனால நான் நிரூபிச்சு கர்த்தருக்கு முன்னாடி நான் வல்லவனாய் மாற வேண்டும். Hallelujah. David assessed the possibility out of that whole issue. சந்தர்ப்பத்தை பார்க்கறான். ஆஹா கேட்கறான், ஒருத்தர்கிட்ட கேட்கறான் 26ஆம் வசனத்துல, மா பக்கத்துல இது பண்ணா என்ன மேட்ரு, டேய் இத பண்ண ராஜா பொண்ணே தரன்றாரா, கண் எங்க போயிடுச்சு போ, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் என் விசுவாசத்தை நிரூபிச்சேன்னா கர்த்தர் என் கையில ஒரு பெரிய ஊழியத்தை தருவார். கர்த்தர் இந்த சபையை கட்டி முடிக்கும் போது எனக்கு நம்பிக்கை, அதுல வந்து அதுலயே ஒரு 4-5 6 நடக்கிற அளவுக்கு 1500 பேர் உட்கார வைப்பார். அப்ப விசுவாசம் நின்று அதை கட்டி முடிக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் இந்த ஒரு காரியத்தை நான் செய்யறேன், என்னுடைய விசுவாசம் இதை நான் பிரச்சனையா பார்க்கல. I am looking at this as a possibility. I will assess the problem at the same time I am looking at this as my possibility to win this. Hallelujah. மூணாவது, enlightened eyes of David. தாவீதுடைய அந்த பிரகாசமான மனக்கண் என்னதமா ஒண்ணு பார்க்க தொடங்குச்சு, நான் இதுல தனியா இல்ல, I have a partnership. Hallelujah. நான் செய்யற அந்த காரியத்துல நான் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன இல்ல, எந்த காரியத்தை செய்தாலும் பிரதர் நீங்க தனியா இல்ல. சொல்லுங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் தயவு செய்து நீங்க தனியா செய்யறேன் நீங்களே சொல்லி உங்களை தனிமைப்படுத்திக்காதீங்க. நல்லா கேட்டுங்க, எதை செஞ்சாலும் நீ வீட்டுல சமைச்சா கூடமா ஆண்டவரும் கூட நிக்கிறார்.
நீ பாத்ரூம்ல போய் விழுந்துருவானான்னு பயப்படாத, பாத்ரூம்லயே கர்த்தர் நிக்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் கொச்சையான விஷயம் இல்லை. நம்ம நேரத்தில் ஐயோ பாத்ரூம் அது கூட லாக்காம போன் பண்ண போறேன், ஏன்னா உள்ள போய் ஊந்துட்டா இடம் ஏற்கனவே ஒருத்த மயக்கடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா. நிறைய பேர் சொல்றது, ஐயோ எங்க போனாலும் கர்த்தர் கொடுக்குறாரியா. In any situation, look at the partnership that you have with God. You have the partnership of God with you. கர்த்தருடைய என்னது உறவும் கூட இருந்துட்டே இருக்குது. கர்த்தருடைய கரம், அதுதான் விசுவாசம் பார்க்க துவங்கும். பிரச்சனையை வேற மாதிரி பார்க்கும். சொல்லுங்க, பிரச்சனையை சந்தர்ப்பமா பார்க்க தொடங்கும். விசுவாசமான மனக்கண் எப்படி மாத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்படி பார்க்க தொடங்கிச்சு? ராஜா பொண்ணே கடைக்கு போதுரா, இவனுக்கு அன்னைக்கு வரைக்கும் இந்த அபிஷேகத்தினுடைய முழுசு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இதுதான்டா சந்தர்ப்பம், இதை நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா? ஒன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு அன்னைக்கு ஜெயம் தந்தவ தனியா பண்ணல, காட்டுல தனியா உட்கார்ந்த அன்னைக்கு என்ன உள்ள சிங்கத்துக்கிட்ட உள்ள கரடிக்கிட்ட உள்ள, இன்னைக்கு இங்க நிக்கிற என்னையே இன்னைக்கு விட மாட்டாரு. உன்னை எளிதா போடுறதுக்கு அவருடைய பார்ட்னர்ஷிப் என் கூட இருக்கு. சொல்லுங்க, அவர் பார்ட்னர்ஷிப்பு. சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. நீங்க தனியா பண்ணலாமா? அம்மா மாதிரி கேளுங்க, ஐயா மாதிரி கேளுங்க, தம்பி கேளு. தனியா போய் படிச்சு நான் எப்படி சாதிக்க போறேன்லப்பா, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, உங்க கூட ஏசாமி வராரு டெய்லி ஸ்கூலுக்கு. நீ கூட்டு போயிட்டு அவர் பக்கத்துல அவரு கூட உட்காந்துக்கோ, அவர் கூட வச்சுக்கோ, அவரை வச்சுன்னு படி, அவரை வச்சுன்னு சொல்லு. ஆண்டவர் உம்மால நான் இதை சாதனையா மாத்திருவேன் ஆண்டவரே, இந்த பிசினஸ் சாதனையா மாத்திருவேன் ஆண்டவரே, இந்த படிப்பை நான் சாதனையா மாத்திருவேன். என்னைக்கு நீ அவரை உன் கூட பார்ட்னர்ஷிப்ல வைக்கையோ, உன் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் சக்சஸ் ஆயிடுது, உன் பார்ட்னர்ஷிப்ல படிப்பு சக்சஸ் ஆயிடுது, உன் பார்ட்னர்ஷிப்ல சுகம் வந்துடுது, உன் பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஜெயமா மாறுது. என்னைக்கு அந்த பார்ட்னர்ஷிப் கூட இருக்குது நீ நம்புறியோ, see David assessed it that way. இது என்னைக்கு தெரியுமா நடக்கும்? பவுல் சொல்றாருல, ஆண்டவர் பிரகாசமான மனக்கண்ணு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த பிரகாசமான மனக்கண் எனக்கு வேணாம்? அப்படி இருக்கிறத அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ண தொடங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ண தொடங்க, எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே நிறைய சத்தியத்தை கேட்டீங்க, இந்த கதை உங்களுக்கு தெரியும், தாவீது கதை திரும்பி உங்களுக்கு சண்டே ஸ்கூல் மாதிரி நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமான இந்த சரித்திரத்தினுடைய இந்த காதையை கேட்குறீங்க. எல்லாம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல உடைய கரங்களை உயர்த்தியோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனியான ஆள் இல்ல ஆண்டவரே. நல்லா நல்லா கவனிச்சு கேட்டே இருக்கணும். எல்லாரும் அப்படியே பேசிட்டே இருங்க, எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ண, எல்லாம் ஒரு சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டல கர்த்தர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே நான் தனிமையானவன் அல்ல, தனியானவுக்கு கர்த்தர் எப்பொழுது துணையாய் நிற்கிறார். ஓ we thank you Lord. இன்னைக்கு இந்த நேரத்துல ஆண்டவரே தனிமையானவனை கர்த்தர் விடுகிறவர் அல்ல. எல்லாரும் அப்படியே கவனமா கேளுங்க, அப்படியே கேட்டே இருங்க. டேவிட் உட்காரு, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருங்க, எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாம் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எழுத்தால 10 பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, அதில் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிரகாசமான மனக்கண்களை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றார் விசுவாசத்தை பயன்படுத்துகிறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் தெரியுமா? பிரகாசமான மனக்கண்ணை கர்த்தர் உனக்கு தர வேண்டும் என்று. இன்றைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், உன் விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற அந்த மனக்கண், அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை போக்குறதற்கு மீறுகிறதற்கு பிரகாசமான மனக்கண்ணை கர்த்தர் உனக்கு தருவதற்கு ஏதுவாக இது மாறுகிறது. இந்த பிரகாசமான மனக்கண்ணை வச்சு இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற அநேக பிரச்சனையை நீ எப்படி பார்ப்ப? அதை பிரச்சனையா பார்க்க மாட்டேன், வாய்ப்பாய் பார்க்க துவங்குவாய். இன்றைக்கு நான் இந்த சரித்திரத்துல பேசும்பொழுது தாவீது கோலியாத்தை குறித்து பேசும்போது தான் சொல்றேன் நானு. பாருங்க, கோலியாத்து பயங்கரமாய் நின்று மிரட்டும் பொழுது தாவீது சொல்றான், நான் இதை பிரச்சனையா பார்க்கல, பயமா பார்க்கல, ஆபத்தா பார்க்கல, இதை ஒரு சந்தர்ப்பமாய் பார்க்கிறேன். இப்படிதான் கர்த்தர் சொல்றார். உனக்கு முன்னால் இருக்கிற அநேக சவால்கள், உனக்கு முன்னாடி பயப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு சந்தர்ப்பமா வைக்கிறாரு. God does not leave you alone to fight in that situation. அந்த சூழ்நிலை தனியாய் உன்னை போராடுக்கு கர்த்தர் விட மாட்டாரு. உன் விசுவாச அந்த மனக்கண்கள், அந்த பிரகாசமான மனக்கண்ணோடு கூட பார்க்கும் பொழுது you will understand there's a partnership in that. கர்த்தருடைய ஒரு ஐக்கியம், தேவன் உன்னோடு கரங்களை பிடிச்சு உன்னை ஜெயிக்கிறதுக்கு நிக்க வைக்கிறது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க அதை நம்புற பட்சத்துல கர்த்தர் உனக்கு அதை செய்கிறதுக்கு ஏதுவா இது மாறும். கர்த்தர் உன்னோடு கூட துணை நின்று அந்த விசுவாசத்தோடு கூட காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனியா இல்ல, இந்த பிரச்சனை பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பேர் அப்படி அல்பமா பேச போறீங்க? இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறீங்க. எத்தனை பேர் அதை நம்பி சொல்றீங்க? அந்த விசுவாசத்தை எனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டை பாடினேன். இந்த விசுவாசத்தை ஆரம்பிச்சவர் கர்த்தர் தான், அதை முடிக்கிறவரும் கர்த்தர் தான். கர்த்தர் என்கிட்ட சொல்லும் போது அது எல்லாமே ஆகும். அவர் கட்டளையிட்டால் எல்லாமே நிற்கும். ஆமென். உம்மை நம்புவேன். கர்த்தர் ஒருவரையே நான் சார்ந்திருப்பேன்.
கர்த்தரே எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை தருகிறவருக்கு ஏதுவாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஓ we thank you Father. Lord, we want to thank you Lord. இந்த காலையில ஆண்டவர், இந்த ராத்திரியில கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து எனக்கு தந்து கொண்டு எல்லா விதங்களையும் கர்த்தருடைய ஜெயத்தை கர்த்தர் இந்த நாள்ல இந்த சூழ்நிலையுடைய எல்லா நிர்பந்தத்தின் மத்தியில ஒரு நீ பயங்கரமான ஒரு சவாலோடு கூட இன்றைக்கு நீ வந்திருக்கலாம். எல்லா விதமான சவாலுடைய ஒரு மாதிரி அச்சுறுத்தல் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஓ லார்ட், ஐ டோன்ட் நோ ஹவ் ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஓவர்கம் திஸ். இதை நான் எப்படி ஜெயமா மாத்த போறேன், இதை எப்படி நான் மேற்கொள்ள போறேன், நீ வரல வந்திருக்கலாம். இன்னைக்கு அன்றைக்கு தாவீது அப்படி பயப்படவே இல்லை. தாவீதுக்கு அது சம்பந்தம் இல்லாதனால பயப்பட நினைக்காதீங்க. அவனுக்கு அதுக்குள்ள சம்பந்தம் இருந்துச்சு. கர்த்தர் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைத்து அனுப்பியிருந்தார். ஆனால் தான் தாவீது பாருங்க எழுந்து நின்ற சொல்றான், நான் இதை எளிதாய் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஒத்தாசை என் பேர்ல இருக்கிறது, கர்த்தருடைய தயவு என் பேர்ல இருந்துட்டே இருக்குது, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட அசைவாடி கொண்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஏதுவாய் கர்த்தர் கரத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க எல்லாம் அவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ராத்திரியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே நான் மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை அன்றைய கடும் யுத்தங்களை ஜெயமாய் மாற்றிக் கொள்ளுவேன்.